இந்தியாவில் 2024க்கான நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ தேர்தல் அறிவிக்கப்பட்டதையுமே எப்பயும் போல இவிஎம் பற்றின பேச்சுக்களும் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் போடக்கூடிய ஓட்டு உண்மையிலுமே பாதுகாப்பாக தான் வைக்கப்பட்டிருக்குதா, இல்லை அதை உள்ளே புகுந்து யாராச்சுனால மாற்ற முடியும் அப்படின்னா அதை எப்படி மாற்ற முடியும், அதற்கு எதிராக ஏதாச்சும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குதா, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோ ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியாவில் எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் உடனடியாக தேர்தலை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ இவிஎம்மை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த முறை கிட்டத்தட்ட 7 கட்டமாக தேர்தல் நடத்த போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா. ஸோ உடனடியாக பேச்சுக்கள் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கட்டத்தில் முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதியே தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 மாதம் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட தேர்தலினுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க போகுது. ஸோ இந்த தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, என்னதான் சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட அந்த தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுல மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்குது. அதன் மூலமாக ஓரளவுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு இந்த இவிஎம் மிஷினை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ஹெவியாக ஓட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, இவிஎம்மில் விழுகக்கூடிய ஓட்டுக்களை மாற்ற முடியுமா? ஒருவேளை மாற்ற முடியும்னா அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதற்கு இவிஎம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லக்கூடிய 2 அமைப்புகள் உண்டு. ஸோ இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போனீங்க அப்படின்னா அந்த ஓட்டர் கார்டெலாம் கொடுத்து உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு மை வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மை வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அந்த மிஷின் தான் நம்ம கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு போடுறதுக்காக ஒரு ப்ரைவேட் ஏரியாவுக்கு போவீங்க. அங்கே நீங்கள் ஓட்டு போடுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க, இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மிஷின் தான் பேலட் யூனிட். ஸோ இப்போ இந்த பேலட் யூனிட் வேலை செய்யணும் அப்படின்னாலே அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் அமுக்குனா தான் இந்த பேலட் யூனிட் வேலையே செய்யும். ஸோ இப்போ நீங்கள் மையெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ப்ரைவேட் ஏரியாவுக்கு போகிறத அந்த ஆஃபீஸர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போனதையும் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு பட்டனை அமுக்குவார். அந்த பட்டனை அமுக்கின உடனே நீங்கள் நின்றுட்டு இருக்கக்கூடிய பேலட் யூனிட்டில் ஒரு க்ரீன் லைட் அப்படிங்கிறது எரியும். ஸோ இந்த க்ரீன் லைட் எரிஞ்சாதான் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது எந்த கட்சிக்கு ஓட்டு போட நினைக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஒரு கட்சிக்கு பட்டன் அமுக்கி ஓட்டு போட்டிங்க அப்படின்னா உடனடியாக அந்த க்ரீன் லைட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட்டாக மாறிடும். ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட் அவர் கையில் வச்சிருக்கிறாரு இல்லையா, அதுலேயுமே இந்த க்ரீன் லைட் ரெட் லைட் இருக்கும். நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உடனடியாக அவருக்கும் ஓகே இவங்க போட்டாங்க அப்படிங்கிறது காட்டும் ஒரு பீப் சவுண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு ஓட்டை போட்டுட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம். அதன் பிறகு நீங்கள் எத்தனை முறை அந்த பட்டன் அமுக்குனீங்கனாலும் ரெட் லைட் எரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த ஓட்டுமே ரெஜிஸ்டர் ஆகாது. எகைன் அடுத்ததாக இன்னொரு நபர் அங்கே உள்ளே வரும்போது அதை அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு மறுபடியும் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு பட்டன் அமுக்குனாதான் மறுபடியும் இங்கே க்ரீன் லைட் எரிஞ்சு இந்த பேலட் யூனிட்டுங்கிறது வேலை செய்யவே ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஓட்டு போட்டதையுமே இந்த பேலட் யூனிட் கூட விவிபேட் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்லிப்பை பிரிண்ட் ஆகி உங்கள் கண்ணு முன்னாடி வரும். ஸோ ஒரு 2-3 செகண்ட் இருந்த பிறகு அது டக்குன்னு அந்த விவிபேட் மிஷின்குள்ளே விழுந்துடும். நீங்கள் உடனே பார்த்துக்கலாம், ஓகே இந்த கட்சிக்கு தான் போட்டேன், கரெக்டாக தான் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வரலாம், ஏன்ப்பா அதான் கண்ட்ரோல் யூனிட் ஒரு ஆஃபீஸர் கையில் தான் இருக்குது, அவர் நினச்சாருன்னா அந்த பட்டன் அமுக்கிறதன் மூலமாக ஒருத்தரை எத்தனை ஓட்டு வேணாலும் போட வைக்க முடியும்ல, அப்படி ஏதாச்சும் பண்ணி சீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகளையும் ஒரு போலிங் ஸ்டேஷனில் இந்த ஆஃபீஸர்ஸுக்கு முன்னாடியே உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலே பார்க்கலாம், எல்லா கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு நபர்கள் அப்படிங்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ தட் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒன்ஸ் இப்போ ஒருத்தர் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அவங்க ஓட்டு யாருக்கு போட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பேலட் யூனிட்ல ஸ்டோர் ஆகாது. இந்த ஆஃபீஸர் கையில் ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்பில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதையுமே இந்த பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. இதில் இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதில் தான் இந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கட்சி பிரதிநிதிகள் முன்னாடியும் வச்சு அதை சீல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சீல் பண்ணுவாங்க. ஸோ இது சீல் பண்ணி முடிச்சதையுமே இதை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்குனே ஒரு ஸ்பெஷலாக ஒரு வாகனம் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அந்த வாகனத்தில் மட்டும்தான் ஏற்றிட்டு போகணும். வேறு எந்த வாகனத்திலையும் இந்த இவிஎம் மிஷினை வைக்கக்கூடாது. காரணம், அந்த ஒரு பர்டிகுலர் வாகனத்தில் ஜிபிஎஸ் மிஷின் அப்படிங்கிறத பொருத்தியிருப்பாங்க.
ஸோ தட் இந்த ஓட்டிங் ஸ்டேஷனில் இருந்து அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்ட பிறகு அந்த வாகனம் எங்கேயுமே நிற்காம இல்லை வேறு ரூட்டில் மாறி போகாமல் டைரெக்டாக இந்த இவிஎம் மிஷினை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வந்து சேருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. கூடவே கட்சி பிரதிநிதிகளும் முடிஞ்சதுன்னா இந்த வாகனத்து பின்னாடியே அந்த மிஷினை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் வரைக்குமே போயிட்டு வருவாங்க. ஸோ அங்கே போனதையும் இந்த மிஷினையெல்லாம் எடுத்து ஒரு ரூம்குள்ளே வச்சு அந்த ரூமையும் சீல் பண்ணிடுவாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கேமரா 24/7 ரன் ஆகிட்டே இருக்கும். கூடவே அந்த ரூமுக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்படும். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ் இந்த பயங்கர பாதுகாப்போடையே தான் இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த மெஷினில் விழுகக்கூடிய ஓட்டுக்களை எல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 வழிகள் தாங்க பாசிபிள். ஒன்று, இந்த மெஷினை ஹேக் பண்ண முடியணும். அப்படி இல்லையா இந்த மெஷினை ஃபிசிக்கலாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த மெஷினையே ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுதே இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி 2 விஷயம் தான் பாசிபிள். முதல்ல இந்த மெஷினை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மெஷினாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் அதை ஹேக் பண்ணுறதுக்கு முதல்ல அதில் ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்கணும். அப்படி இல்லையா அது ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்கு கூட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ நம்ம இப்போ வைஃபை எல்லாம் நம்ம லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி குத்துறதுக்கும் ஒரு போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதில் ஏதாச்சும் ஒரு வைரஸ் அப்படிங்கிறத உள்ளே அனுப்பி அந்த ஓட்டுக்களை எல்லாம் மாற்ற முடியும். ஆனால் இந்த இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது, எதுலேயுமே அதை கனெக்ட் பண்ணவும் முடியாது. கூடவே அது எந்த நெட்வொர்க்லையும் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வைஃபை தேவையில்லை, இன்டர்நெட் தேவையில்லை, ஈவன் சார்ஜ் போடக்கூட தேவையில்லை. ஸோ அதனால் இதில் வந்து ஒரு வைரஸை உள்ளே அனுப்புறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம். ஸோ ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் முடியவே முடியாது. அதை நம்ம வந்து ரொம்பவே கிளியராக சொல்லிடலாம். சரிப்பா, அப்போது அந்த மிஷினை தயாரிக்கும் போதே ஒரு வேளை எந்த பட்டன் அமுக்குனாலும் ஒரே கட்சிக்கு போகிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் எல்லா இவிஎம் மிஷினையும் ஒன்ஸ் இந்த போலிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததையுமே எல்லா கட்சி பிரதிநிதிகளும் அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி மாக் போலிங் அப்படிங்கிற ஒன்றை கண்டக்ட் பண்ணுவாங்க. சும்மா ஒரு 10 ஓட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து போட்டு பார்ப்பாங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது அது கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகுதா, இல்லை எந்த கட்சிக்கு போட்டாலும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போய் விழுகுதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. கூடவே இந்த சந்தேகம் சாதாரண மக்களுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விவிபேடையும் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ விவிபேட் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஓட்டு போடும் பொழுதே எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கிறத பக்கத்தில் அந்த விவிபேட்டில் சிம்பிளோட ஒரு பிரிண்டட் ஸ்லிப் ஒன்று நமக்கு காட்டுது இல்லையா. ஸோ அதன் மூலமாக இந்த வாய்ப்பும் வந்து தவிர்க்கப்படுது. மூணாவதா, ஒருவேளை இந்த இவிஎம் மிஷினை மாற்றி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த இவிஎம் மிஷினை மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா மிஷின்ஸுக்குமே யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் அந்த ஆஃபீஸர் வச்சிருக்கிறாரு இல்லையா, அதை நல்லா உத்து பாருங்க. அதில் வந்து ஒரு மெட்டல் பிளேட் இருக்கும், அதில் ஒரு நம்பர் வந்து பொறிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் அந்த மிஷினுடையது. அந்த மிஷினை தவிர வேறு எதுக்கும் அந்த நம்பர் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகளுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் அவங்களும் வந்து செக் பண்ணலாம், ஓகே இந்த நம்பர் தான் அன்றைக்கி இருந்ததா, இந்த மிஷின் தான் அதுவா அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மிஷினை மாற்றி வைக்கிறாங்கன்ற சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மிஷினை அந்த ஜிபிஎஸ் இருக்கிற வாகனத்தில் ஏற்றுறாங்க. கூடவே அந்த வாகனத்தை பின்னாடியே முடிஞ்ச அளவுக்கு கட்சி பிரதிநிதிகளையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ரூம்லையும் 24/7 செக்யூரிட்டி கேமராஸ் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. ஸோ தட் யாராச்சும் உள்ளே வந்து மாற்றினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேமராவில் பதிவாகும் இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலுமே கூட இன்னும் என்ன மாதிரி கோரிக்கைகள் வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இவிஎம் மிஷின்லையுமே இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறத பொருத்திட்டா இன்னும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும்ல. ஸோ தட் அந்த மிஷின் எங்கேயாச்சும் போகுது அப்படின்னா கூட நமக்கு அது கிளியராக தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற ஃபியூச்சரே ஓகேவா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. எந்த எதிர்க்கட்சிகளும் இதில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறது கிடையாது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் இந்த இவிஎம் மிஷின்ஸை இன்னுமே டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முடிஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு இவிஎம் மிஷினோட கண்ட்ரோல் யூனிட்ஸ்லையும் தனித்தனியாக இந்த ஜிபிஎஸ் கருவிகள் அப்படிங்கிறத வச்சு அதே ஒரு மொபைல் ஆப் மூலமாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி அந்த கட்சிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ தட் அந்த கட்சி தலைவர்கள் வந்து அந்த இவிஎம் மிஷின் எங்கே போகுது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது ஃப்யூச்சரில் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபைனலாக இதில் கள்ள ஓட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துலலாம் காட்டுவாங்க இல்லையா, ரவுடிங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மிரட்டி ஓட்டு போடுறது, அதற்கும் இதில் வாய்ப்பு கிடையாது. அதுக்கும் ஒரு செக்யூரிட்டி ஃபியூச்சர் அப்படிங்கிறது இதில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராச்சும் ஆயுதங்களோடையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நபர்கள் ஒரு போலிங் ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த கண்ட்ரோல் யூனிட்டை கையில் வச்சிருக்கக்கூடிய ஆஃபீஸர் அதில் ஒரு பட்டன் வந்து இருக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதை அமுக்கிடலாம். அப்படி அமுக்கிட்டார் அப்படின்னா அதன் பிறகு மறுபடியும் அங்கே எலெக்ஷன் நடக்காது.
என்ன பண்ணாலும் அந்த பேலட் யூனிட்டோ அந்த இவிஎம்மோ அதுக்கு மேலே வேலை செய்யவே செய்யாது. தலையெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் ஓட்டு போட முடியாது. ஸோ இதன் மூலமாக இந்த கள்ள ஓட்டுகள் போடுறதையும் இதன் மூலமாக தடுக்க முடியும். கடைசியா நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடும் பொழுது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவில் சொன்னதையெல்லாம் நீங்களும் நோட் பண்ணி பாருங்கள். அதை விட முக்கியமாக கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் யாரும் தவிர்க்காதீங்க. இது உங்களுடைய ஜனநாயக கடமை. அதை விட முக்கியமாக உங்களுடைய அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ 5 வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் மற்றும் சிஏஏ பற்றின ரொம்ப டீட்டெயில்டான வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.